இப்போது இப்போ ப்ளவுஸில் வந்து 2 பட்டியில் ஒரு பக்கம் 2 இது கரெக்டாக எடுத்தோம், ஒரு இதுக்கு பத்தலை அப்படிங்கும் போது நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்குறத ஃப்ரெண்டு பக்கம் இணைக்கிறதுல நம்ம கொடுத்துடக்கூடாது. இது வந்து நம்ம கைக்குழி அளவு அந்த தையல் வரும் பார்த்திங்களா, அந்த பக்கம்தான் நீங்கள் வந்து எப்போவுமே ஒட்டு கொடுக்கணும். இந்த ஒட்டு வந்து இங்கிட்டு வர மாதிரி பார்க்காதீங்க, இந்த சைடு தான் பார்க்கணும். நம்ம தையல் வர்ற பக்கம்தான் ஒட்டு வர்ற மாதிரி பார்க்கணும். இப்போ இதை நம்ம ஒட்டு கொடுத்து ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ரெடியாக ஒட்டே இல்லாமல் தைச்ச பட்டி. இதையுமே இப்படி பாருங்கள். நம்ம எங்கனக்குள்ள பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யுங்க, இது வந்து ஃப்ரெண்டு பக்கம் இணைக்கிறது, இது ஆம்கோல் பக்கம் இணைக்கிறதுன்னு அடையாளப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி எங்கனக்குள்ளே தையல் வரணுங்கிறது நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதே இடத்துல தையலை கொண்டு வந்துடுவீங்க. இப்போ என்ன செய்யுங்க, இதை 2ஐயும் இப்படி விடுத்துங்க, வச்சுட்டு இதையும் பாருங்கள். இதை வந்து எடுத்துக்கோங்க, இதையும் இப்படி எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்ல பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெண்டு, இதுவும் வந்து ஃப்ரெண்டு. வரைஞ்சது கெட்ட பக்கம், நல்ல பக்கம். இந்த வரைஞ்சிருக்கிறது வந்து உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். இது வந்து உள்பக்கம் வச்சுருக்கோமா, இது உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். இதில் தெரியறதுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். அப்போ என்ன செய்யணும், உள்பக்கம் தானே வைப்போம், இப்படி வச்சுக்கிறேன். இதை வச்சு பார்த்துக்கோங்க, இது வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ வச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே வந்து இதுலேயும் நம்ம இது ஒன்று போல் வச்சு இதை ஒன்று ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம், ஒட்டு கொடுத்தோம். ஒட்டு கொடுத்ததுனால இதை நம்ம கரெக்டாக வெட்டிக்கிறேன். இதை கரெக்டாக வெட்டுங்க. இது 2ஐயும் கரெக்டாக பாருங்கள், பார்த்துட்டு இதை வெட்டிக்கோங்க. ஒட்டு கொடுத்த பிறகு வெட்டணும். இங்கேயுமே இருக்குது, கவனமாக பார்த்து. இதே மாதிரியே இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் கீழேயும் சரி இதுலேயும் சரி நம்ம இப்படி பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்க்கணும். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நூல் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க, கரெக்ட் பண்ணி இதை மாதிரி வெட்டிக்கிறணும். கரெக்டாக இதை வெட்டிக்கிறணும். அதே மாதிரி இதையும் இப்போது அதையும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க. இது பாருங்கள், ஃப்ரெண்டு நேராக இருக்கா, இந்த இருக்கா, பார்த்துட்டிங்களா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வச்சு நல்ல பக்கம் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம இப்போ பட்டி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள், இதுலேருந்து நேராக ஒரு தையல். அதே மாதிரி இதுலேயும் இதுலேயும் அதே மாதிரி இங்கே இது போட்டிருக்கோம், அறுக்கு போட்டிருக்கோம். எவ்வளோ ஜாயிண்ட் போடணும்னு போட்டிருக்கோம். அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோணாமல் நேராக தையல் போடுங்க. இல்லை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட தையல் போடுங்க. இப்போ 2ஐயுமே நல்லா நீவி விட்டு ஒரு அமுக்கு தையல் போடணும். இது விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டு பக்கம் போடாமல்
பேக்கில் தான் போடணும். உள்ளுக்கு உள்ள பட்டியில் வரும் பார்த்தீங்களா, இது வந்து உள்ளுக்கு வர்ற பட்டி. உள்ளுக்கு வர்ற பட்டியில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 1 இன்ச்சு விட்டீங்க இல்லையா, அதில் 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு தையல் போட்டுடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உள் பக்கம் வர்றதுல தான் தையல் போடணும். இந்த தையல் வந்து வெளிப்பக்க பட்டிக்கு தெரியக்கூடாது. இப்போ 2ஆ மடக்கிக்கோங்க. ஒன்று போல் மடக்கிட்டு இதில் கடிச்ச மாதிரி ஒரு தையல், ஃப்ரண்ட் பக்கம் கடிச்ச மாதிரி ஒரு தையல். இதில் சுற்றி வர கூட ஒரு தையலை போட்டுருங்க. நல்லா இழுத்து விட்டு ஒன்று போல் சுற்றி வர ஒரு தையல். இதில் ரொம்ப கடிச்ச மாதிரி போட்டுருக்கு. ஒரு தள்ளி இல்லை, இப்போ ஜாயிண்ட் போடுவாங்க. அதான் திவ்யா, ஒரு 1/4 இன்ச்சில் போடலாம். இதுலேயும் அதே மாதிரி அடிச்சு மட்டும் இழுக்காம மட்டும் இழுக்காம முதல்ல பழகும் போது இப்படி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் யோசித்துட்டு நம்மளுக்கு தையல் வரலை அப்படின்னு இதாக இருக்கக்கூடாது. தைக்க தைக்க தான் பழக தான் உங்களுக்கு வரும். நான் தைக்கும் போது எனக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை நான் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன், அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சுருக்கு விழுந்துருச்சு. இதே நம்ம இழுக்கும் போது வர்றது தான். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டி வந்து இது வந்து உள்ளுக்கு அடிக்கிற பட்டி, இது வெளியே அடித்த பட்டி. இதையுமே நம்ம இப்போ 2ஐயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இதை ஒன்று போல் வச்சு நம்ம வெட்டிக்கலாம். இதை 2 பட்டியுமே ஒரே அளவு இருக்கணும். இதை ஒன்று போல் வச்சு இப்போ வெட்டணும். நம்ம அடிக்கையில் முன்ன பின்ன அடிச்சுருந்தாலும் இப்போ ஒன்று போல் செய்யணும். நம்ம அப்பால் அடித்ததுக்குமே பாருங்கள், இப்போ இது இவ்வளோ கேப்பு வந்துருச்சு. இது நம்ம தைக்கிறதுல முதல்ல பழகிறவங்களுக்கு இதை மாதிரிலாம் வரதான் செய்யும். இதை வச்சுட்டு இப்போது இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு பாருங்கள். இது இப்போ ஒன்று போல் வந்துருச்சு. இந்த பார்த்துங்க, இந்த மாதிரி வருது. அதை நம்ம இந்த தப்பெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறணும். இதில் அடித்ததில் இங்கே தையல் போட்டதில் நேராக வராதனால இந்த கம்ப்ளைண்ட் வருது. இதை நம்ம அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், பிகினர்ஸாக இருக்கிறவங்க 1/2 இன்ச்சு விட்டு பழகுங்கன்னு. இப்போ 1/2 இன்ச்சாக விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து உள்ளுக்க போயிடும். இந்த இது உள்ளுக்க போயிடும், நம்மளுக்கு அந்த தப்பு வந்து தெரியாது. அதுக்காக தான் 1/4 இன்ச்சு விடாதீங்க, 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதாங்க? அதை மாதிரி செய்யுங்க. இப்போது இதை வந்து என்ன செய்யணும், இப்படி வச்சுட்டு இதை இப்படி நேராகவே கொண்டு வராமல் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 கோடு போல் விட்டு இதை மாதிரி கொண்டு வாங்க. இதை மாதிரி கொண்டு வாங்க. எங்கன தையல் வருதுங்கிறத நம்ம அடையாளப்படுத்திக்கோங்க. அதிலேருந்து கொண்டு வாங்க. நான் வந்து இப்போ இது வந்து நான் தைக்கணும்னு வச்சது தான், உங்களுக்கு வீடியோ போடணும், தைக்கிறவங்க பழகிறதுக்கு இருக்கட்டும்னு
என் மருமகளை தான் அடிக்க சொல்லியிருக்கேன். ஒரு கோடு ரொம்ப வேண்டாம். இது எதுக்காக அப்படின்னா, இதை நம்ம இப்படி வச்சு இணைச்சோம் அப்படின்னா, இதை நீங்கள் இழுக்கும் போது இந்த கேப் வந்து வெளியே வந்துடும். இந்த வெளியே வந்துருச்சு தெரிச்சா, ஒரு 1/4 இன்ச்சு வெளியே வருது பார்த்தீங்களா? ஆனால் அதே இதை நீங்கள் இப்படி ஒரு இதை இப்படி கிராஸாக வச்சு இணைச்சிங்க அப்படின்னா, இதை பாருங்கள், இப்படி நேராக வரும். நம்ம ஃபஸ்ட்டு இணைக்கும் போது அதை மாதிரி இணைக்கணும். இந்த ஒரு இதே மாதிரி இணைச்சிட்டு இதை வந்து இந்த இதை இழுக்காமல் கொண்டு வாங்க. இதை வந்து இப்படியே முக்கு மாதிரி வச்சுக்குவாங்க. சமோசா மாதிரி மடக்கிட்டு ஃப்ரெண்டில் கொடுத்துருங்க. இந்த இதை இப்படி சமோசா மாதிரி மடக்கிட்டு ஃப்ரெண்டில் கொடுத்துருங்க. ஃப்ரெண்டில் இப்படி கொடுக்கணும். எடுக்காதீங்க, அதே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த அளவு அங்கிட்டு வர்றது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு இதில் என்ன செஞ்சுருக்கோம், கீழே வரும், ஒரு இதில் மேலே வரும் பட்டி. அப்படி வந்தால் நீங்கள் வந்து தப்பாக எடுக்கலைன்னு அர்த்தம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு இது கிராஸாக நீங்கள் இங்கனக்குள்ளே அடையாளப்படுத்திக்கோங்க. எங்கன தையல் வருதுன்னு இங்கன அடையாளப்படுத்திக்கோங்க. இதை வந்து இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு ஃப்ரெண்டு பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. இதை மாதிரி அடிக்கணும். அதை பாரு, முக்கோணமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இணைக்கணும். இதே மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த சைடுமே நீங்கள் ஒன்று போல் இணைக்கிறதா வந்துடும். தனித்தனியாக எடுத்தே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட் அடிக்கையில். இப்போ தையல் கிளாஸுக்கு வர்ற பிள்ளைங்கெல்லாம், அம்மா இது தைக்கிற வீடியோ ஒன்று போடுங்க, புறம் கட்டிங் வீடியோவாக இருக்குதுன்னு சொன்னதுனால இங்கே பாருங்கள், இந்த தப்பு பண்ணிட்டாங்க. இதையும் பண்ணக்கூடாது, கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும். இதை என்ன செய்யணும், இதை உள்ளுக்க ரொம்ப வரக்கூடாது. திருப்பி இழுத்து விட்டு இங்கனக்குள்ளே போட்டு இது பாருங்கள், இப்படி இருக்கணும். அவங்க வந்து இப்படி மடக்கி கீழே அடியில் வந்ததுனால கவனிக்க முடியல. ஆனால் நம்ம அடியில் வந்தாலும் இதை நம்ம யோசித்து பார்த்து அதை மடக்கணும். அதை நேராக கொஞ்சம் மடக்குனா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த தையல் நம்ம நேராக கிராஸ் போட்டிருக்கோம்ல, அது படிஞ்சது மாதிரி இருக்கும். எடுத்துட்டு இப்போ அமுக்கடி போட்டுருங்க. இதை வந்து கீழே இருக்கணும். இது வந்து தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், இதை கீழ் நோக்கி வச்சுக்கோங்க, மேல் நோக்கி வேண்டாம், கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. இது வந்து கீழ் நோக்கி இருக்கணும். அப்படி கீழ் நோக்கி வைங்க. கீழ் நோக்கி வச்சு முதல்ல கடித்த மாதிரி ஒரு தையல். ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு தையல்லே விட்டுருவாங்க. நம்ம திருப்பி ஒரு பாந்து தையல் போட்டு அந்த துணி தூக்காமல் இருக்கும். கீழ் நோக்கி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே தைங்க. எடுக்காதீங்க. எப்போவுமே ஃப்ரெண்டு முடியும் போது அடுத்ததையும் பார்த்துக்கிறணும். இப்போ இணைக்கையிலே பார்த்துக்கிறலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது ஒன்று போல் இருக்கா நம்ம இணைச்சது. இங்கே பாருங்கள், இது தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இதை எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், ஒன்று போல் இருக்கா.
போட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒன்று போல் வந்திருக்கான்னு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கா? இது ரெண்டும் இருக்குது, இது ரெண்டும் தையல் இருக்குது. இதுவும் பாருங்கள் ஒன்று போல் இருக்குது. ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அடிச்சிருக்கோமான்னு. இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பட்டன் பட்டி வைக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயரத்தை கூட்டி எடுத்துக்கிறேன்னா, இதை விட இது மடக்கிறதுக்காக 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரையும் வெட்டுக்கலாம். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அந்த அளவு துணி எடுத்துக்கிறேன். 8க்கு 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து ஒரு 8.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 8.5 இன்ச்சில் 3 3 அதை மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா 3.5 இன்ச்சு எடுத்து ஒரு பட்டி